முதல் வாசகம். ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 1-6 முடிய. வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கினார், அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாளுக்குப் பிறகு நமக்கு புத்துயிரளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை அவர் எழுப்பிவிடுவார். அப்பொழுது அவர் முன்னிலையில் நாம் வாழ்ந்திடுவோம், நாம் அறிவடைவோமாக. ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலரும் பொழுது போல் திண்ணமானது. மழை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவேனில் மாரி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள். எப்பிராயீமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் உங்கள் அன்பு மறைந்து போகிறதே. அதனால்தான் நான் இறைவாக்கினர்களை கொண்டு அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன். எனது தண்டனையை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது. ஏனெனில் பலியை அன்று, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 9-14 முடிய. தங்களை நேர்மையானவர்கள் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு தமக்குள்ளே இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் ஆகிய மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன் என்றார். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இரங்கியருளும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்லர், வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்படுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.